என் இனிய உறவுகளே, இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலை பற்றி தான். அது ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயில் என்பது காளஹஸ்தி நகரில் அமைந்துள்ளது. மேலும் இது சுவர்ணமுகி ஆற்றங்கரையின் கரையோரத்தில் இருப்பது சிறப்பு. ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதும் பெரிய காடுகளால் சூழப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. இது முழுக்க முழுக்க சிவன் ஆலயமாகும். இது 5 பஞ்சபூதங்களில் 2வது பஞ்சபூதமான காற்றிற்கு அதிபதியான இத்திருக்கோயிலாக சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலின் திருப்பெயரான ஸ்ரீ காளஹஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தையாகும். அதாவது ஸ்ரீ என்றால் சிலந்தி, காளா என்பது பாம்பு, ஹஸ்தி என்பது யானை ஆகிய இந்த பெயரை கொண்டு தான் இன்று காளஹஸ்தி என்று நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். புராண கதைகளின்படி இங்கு ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது அவர்களுக்குள்ள யார் பெரியவர்கள் என்ற போட்டி உண்டானதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆதிசேஷனாகிய பாம்பு கைலாய மலையை சுற்றி வளைத்ததாகவும் வாயு பகவான் அவர்கள் அந்த சூழலை உடைப்பதற்காக மிகப்பெரிய ஒரு காற்று சூழலை உருவாக்கியதாகவும் அப்பொழுது அந்த மலை உடைந்து 8 திசைகளில் பரவியதாக சொல்லப்படுகிறது. அதுவே இன்று பல இடங்களில் ஒரு 8 நகரங்களாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. திருகோணமலை, ஸ்ரீ காளஹஸ்தி, திருச்சிராப்பள்ளி, திரு என் கோய்மலை, ராஜதகிரி, நீர்த்தகிரி, ரத்னகிரி மற்றும் ஸ்வேதங்கிரி, திருப்பங்கிலி என்று சொல்லப்படுகிறது. எண் 8ஆக வெவ்வேறு இடங்களில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அதுவே இன்று நகரங்களாக காட்சியளிக்கின்றன. இத்திருத்தலத்திற்கு பெயர் பெற்ற நாயனார் தான் அவர் கண்ணப்ப நாயனார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் இவர் ஒரு வேட சமுதாயத்தை சேர்ந்தவர். அங்கு பூக்களை கொண்டு பழங்களை கொண்டு தினமும் அபிஷேகம் செய்யப்பட்டு அர்ச்சனை செய்யப்பட்டு வந்த ஒரு லிங்கத்தை அவர் கண்டார். அப்பொழுது சிவன் மேல் இருந்த பக்தியின் பரவசத்தில் அவர் தன்னிடமுள்ள விலங்குகளை படையலாக வைத்து சிவனை வணங்கி வந்தார். இது தினமும் நடைபெற்று கொண்டு வந்தது. ஒரு நாள் சிவன் அவருடைய உண்மையான பக்தியை சோதிப்பதற்காக லிங்கத்தில் இருந்து இரத்த கண்ணீர் வந்ததாக சொல்லப்படுகிறது. உடனே அந்த இரத்தத்தை துடைப்பதற்காக அல்லது அதை நிறுத்துவதற்காக இவர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். ஆயினும் அந்த லிங்கத்திலிருந்து வடியும் இரத்தத்தை இவரால் தடுக்க முடியவில்லை. அதற்கு இவர் தன்னுடைய கண்ணையை பிடுங்கி அங்கே வைப்பதற்காக முயற்சி செய்து தன்னிடமுள்ள ஒரு அம்பை கொண்டு ஒரு கண்ணை பிடுங்கி ஒரு சிவலிங்கத்தில் உள்ள கண்ணில் பொருத்தினார். அப்பொழுது அந்த இரத்தம் நின்றுவிட்டது. அடுத்து இன்னொரு கண்ணில் வந்து கொண்டிருந்த இரத்தத்தை நிறுத்துவதற்காக தன்னுடைய உள்ள அம்புவை கொண்டு இன்னொரு கண்ணை நோண்டி எடுத்தார். இந்த கண்ணை சரியாக லிங்கத்தில் பொருத்த வேண்டும் என்பதற்காக இவர் தன்னுடைய காலை அந்த கண்ணிருக்கும் இடத்தில், அதாவது லிங்கத்தின் கண்ணிருக்கும் இடத்தில் தன்னுடைய இதற்காக இந்த காலை அந்த லிங்கத்தில் கண்ணிருக்கும் இடத்தில் வைத்தார் என்றால் அவர் ஒரு கையில் அம்பும் இன்னொரு கையில் பிடுங்கிய கண்ணும் வைத்திருந்தார். அது பிடுங்கும் பொழுது ஏற்கனவே அவருக்கு ஒரு கண்ணு இழந்து விட்டதால் இன்னொரு கண்ணும் இழக்கும் பொழுது அங்கே இருட்டு காணப்படும். ஆகையால் சரியான அடையாளம் தெரியாததால் அவருக்கு முன்கூட்டியே அந்த பகுதியில் தன்னுடைய காலை வைத்து கொண்டு அந்த பகுதியில் சரியாக தன்னுடைய கண்ணை பொருத்துவதற்காக இவ்வாறு அவர் செய்தார். தன்னுடைய 2வது கண்ணை பொருத்திய பிறகு அவருக்கு முழுமையாக கண்களில் இல்லாதனால் இருட்டு ஏற்பட்டது. அதன் பிறகு அவருடைய கைகளை கொண்டு லிங்கத்தில் 2 கண்களில் இருந்து இரத்தம் வடிவதை நின்று விட்டதா என்பதை தன் கைகளில் தொட்டு உணர்ந்தார். அவை நின்றுவிட்டது. உடனே இரத்தம் வழிவது நின்றவுடன் அவர் மன மகிழ்ச்சி அடைந்தார். தனக்கு 2 கண்களால் இரத்தம் வழிவது நின்றுவிட்டதை காண முடியவில்லை என்று சற்று வருத்தமும் அடைந்தார். ஆயினும் லிங்கத்தில் இருந்து வழியக்கூடிய இரத்தம் நின்றுவிட்டது என்று மனம் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த பக்தியை கண்டு சிவலிங்கம் என்பது சிவனாக வடிவம் எடுத்து கண்ணப்ப நாயருக்கு அவர் காட்சியளித்ததாக சொல்லப்படுகிறது. ஆயினும் இவருடைய பெயர் கண்ணப்பர் என்பது இல்லை, சிவன் இவருக்கு வைத்த பெயர் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய 2 கண்களை கடவுளுக்காக அர்ப்பணித்ததால் இவருக்கு கண்ணப்ப நாயனார் என்று பெயர் சூட்டியதாக சொல்லப்படுகிறது. இக்கோயில் கட்டப்பட்ட ஆண்டு கிபி 5ஆம் நூற்றாண்டு ஆகும். மேலும் இத்திருக்கோயிலில் வெளிப்புறத்தில் அனைத்து கொட்டியது ராஜேந்திர சோழன், ராஜதத்தி சோழன், குலோத்துங்க சோழன் போன்ற சோழ பேரரசுகள் ஆகும். இக்கோயிலில் உள்ள ராஜகோபுரம்
120 அடி ஆகும். அவற்றை கட்டியது விஜயநகர பேரரசரான கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. திருக்கோயிலில் சிவனானவர் வாயுவாக, அதாவது வாயு பகவானாக வெளிப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் இங்கு ராகு கேது போன்ற தோஷமுடையவர்களுக்கு சிறப்பு ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலில் வாயு பகவான், அதாவது காற்று என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயு லிங்கம் இக்கருவறையில் இருப்பது சிறப்பு. ஏனென்றால் இது கற்பூரத்தால் செய்யப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இலிங்கத்தை செய்வதற்கு பல நூறு ஆண்டுகள் தவம் இருந்து செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. திருப்பதியில் இருந்து சுமார் 36 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதே காளஹஸ்தியில்தான் மார்க்கண்டேய முனிவர் அவர்களுக்கு முன்பு சிவன் அவர்கள் காட்சி தந்ததாக சொல்லப்படுகிறது. காற்று சம்பந்தப்பட்ட நோய் உட்பட்ட அவர்கள் யாராக இருந்தாலும் இத்திருக்கோயிலுக்கு சென்றால் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இத்திருக்கோயிலை தெற்கின் கைலாயம் என்றும் சொல்லப்படுகிறது. இங்குள்ள லிங்கத்தை வாயு லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் சூரிய கிரகம், சந்திர கிரகம் ஏற்படும் போது கூட திறந்திருக்கும் ஒரே கோயில் எது என்றால் அது காளஹஸ்தி கோயில் மட்டும்தான். பைமோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த காணொளிக்கு புதிய நபராக இருந்தால் இந்த காணொளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.